ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆதிஷ் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச வெஜிடபிள் பீஸா தான் பார்க்க போகிறோம். என்னடா பீஸா எப்படி செய்கிறது, நம்ம வீட்டில் பொருட்கள் இருக்குமான்னு யோசிக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க, நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சே பீஸா சாஸ், சீஸ்க்கு பதிலாக ஒயிட் சாஸ், சில்லி ஃப்ளேக்ஸ் எல்லாமே ஈஸியாக எப்படி டேஸ்டியாக செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தான் நீங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ நான் ஒரு கிண்ணம் எடுத்திருக்கேன். இதில் 1 கப் அளவு நம்ம மைதா மாவு சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி இந்த கப்பால் எடுத்திருக்கேன். இந்த மாவு வந்து நம்ம ஒரு மீடியம் சைஸ் பீஸா, ஒரு சின்ன பீஸா செய்கிற அளவுக்கு வரும். இதோட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதோட ஒரு 1/4 ஸ்பூன் பேக்கிங் சோடா, 1 ஸ்பூன் சர்க்கரை, ஒரு 4 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். இதோட 1 ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துக்கலாம். இதை எல்லாத்தையும் சேர்த்து விட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா கிளறியாச்சு. இதோட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா பசைஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம இப்போ நல்லா பிசைஞ்சாச்சு. இந்த அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப கெட்டியாக இருக்கணும்னு தேவையில்ல, ரொம்ப தண்ணியாகவும் இருக்க வேணாம். கொஞ்சம் தளர்த்தியாக வைங்க, அப்போ தான் நமக்கு மாவு ஊறும்போது நல்லா கெட்டியாக வரும். இந்த அளவு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. இதை ஒரு வெள்ளை துணி போட்டு ஒரு 1/2 hour நம்ம மூடி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ நம்ம மாவு ஊறுற கேப்பில் பீஸாவுக்கான சாஸ் ரெடி பண்ணிடலாம். இதில் நான் ஒரு 1லேருந்து 1.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இதோட ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 6 பல்லு பூண்டு, ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இதோட ஒரு பெரிய சைஸ் தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதை எல்லாத்தையும் சேர்த்து விட்டு நல்லா கிளறி விட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். நம்ம இப்போ நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள். நமக்கு தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வெந்துருச்சு. தக்காளி தோல் உறிஞ்சி வந்து அந்தளவு வெந்திருக்கு. இப்போ இது நல்லா ஆறட்டும், நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அதை ஆறுற கேப்பில் நம்ம பீஸாவுக்கு ஒயிட் சாஸ் ரெடி பண்ணிடலாம். நான் ஒரு கடாயில் 2 ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துக்கிறேன். வெண்ணெய் இப்போ நல்லா உருகிடுச்சு. இதோட 1 ஸ்பூன் மைதா சேர்த்துக்கலாம். மைதா சேர்த்து விட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. எந்த கெட்டியும் இல்லாத அளவுக்கு கிளறி விட்டுக்கலாம். நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நல்லாவே கிண்டி விட்டுக்கலாம். இப்போ நல்லா மைதா கரைஞ்சிருச்சு. இதோட ஒரு 200 ml அளவுக்கு பால் எடுத்து வச்சுருக்கேன். அதில் பாதி பாலை இப்போ சேர்த்து விட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். இது நல்லா கொஞ்சம் கெட்டி ஆகட்டும், அதுக்கப்புறம் நம்ம மீதி பால் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நமக்கு நல்லா கெட்டி ஆயிடுச்சு. இப்போ நம்ம மீதி இருந்த பாலையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். இந்த சாஸ் நல்லா நமக்கு க்ரீமியாக சீஸ் டேஸ்ட் அளவுக்கு கிடைக்கும். இப்போ நல்லா கெட்டி ஆயிடுச்சு. இதோட ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு, 1/2 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாம். சேர்த்து விட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஒரு 50 செகண்ட் கிட்ட நல்லா கொதிக்க விடுங்க. இது நல்லா கெட்டி ஆகட்டும். இப்போ பாருங்கள், நம்ம சீஸ் வந்து நல்லா கெட்டி ஆகிடுச்சு. சாஸ் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா ஆறட்டும். இப்போ நம்ம வதக்கி வச்சுருந்த வெங்காயம் தக்காளி நல்லா ஆறிடுச்சு. அதை ஒரு மிக்சர் ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் மறுபடியும் ஒரு கடாயை ஹீட் பண்ணியிருக்கேன். இதில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் இதில் நம்ம அரைச்சி வச்ச வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்குல்ல, அதை சேர்த்துக்கலாம். இதோட காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். இதோட ஒரு 1/2 ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து ரொம்ப கஷ்டம் இல்லைங்க. ஒரு 10 வரமிளகாய் எடுத்து அதை மிக்சியில் ஒரு 5 செகண்ட் போட்டு கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட சில்லி ஃப்ளேக்ஸ் ரெடி ஆகிடும். இப்போ இதை நல்லா 5 நிமிஷம் நம்ம கொதிக்க விட்டுக்கலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரையும் கொதிக்க விட்டுக்கலாம்.
இப்போ நல்லா சுண்டி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம இதை பாருங்கள், நல்லா திக் கன்சிஸ்டன்சியில் நமக்கு வந்திருக்கு. இதோட ஒரு 1/2 ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான். உங்கள்கிட்ட இல்லைன்னா நீங்கள் ஒரு 1/4 ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கோங்க. மைல்டாக நமக்கு ஸ்வீட் டேஸ்ட் கிடைக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 செகண்ட் கொதிக்க விட்டுடலாம். அவ்வளோதான், நம்மளோட சாஸ் ரெடி ஆகிடுச்சு. நல்லா திக் கன்சிஸ்டன்சியில் யம்மியாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம பீஸா ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ 1/2 hour ஆகிடுச்சு. நம்ம மாவு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இதை நான் இப்போ ஒரு சப்பாத்தி கட்டையில் கொஞ்சம் மைதா மாவு தூவிக்கிறேன். இதில் நம்ம பிசைஞ்சு வச்ச மாவை எடுத்து வச்சுக்கலாம். இதை வந்து நல்லா ஒரு 2 minutes நல்லா பிசைஞ்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு மாவு நல்லா சாஃப்டாக கிடைக்கும். நம்ம மாவை நல்லா பிசைஞ்சாச்சு. பாருங்கள், இதை வந்து நான் 2 உருண்டையாக பிரித்து எடுத்துக்கிறேன். இப்போ ஒரு சப்பாத்தி கட்டையில் கொஞ்சம் மாவு தூவி நம்ம பிடிச்சி வச்ச உருண்டையை வச்சு நல்லா அழுத்தி விட்டுக்கலாம். இதை ஒரு சப்பாத்தி தேய்க்கிற கட்டை வச்சு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப திக்காகவும் வேணாம், ரொம்ப மொத்தமாகவும் இருக்கக்கூடாது. கொஞ்சம் மீடியம் சைஸாக நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ பீஸா நம்ம ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு கடாயில் உப்பு போட்டிருக்கேன். இதில் ஒரு ஸ்டாண்ட் வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஸ்டாண்ட் இருந்தால் வச்சுக்கோங்க. இல்லைன்னா ஒரு சின்ன பவுல் இல்லை பிளேட் மூடி இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வச்சுக்கலாம். இதை வந்து ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நம்ம ஹீட் பண்ணி எடுத்துக்கலாம் மீடியம் ஃப்ளேமில். இப்போ நம்ம மாவை நல்லா தேய்ச்சாச்சு. நான் இன்றைக்கி ஒரு பேக்கிங் ட்ரே தான் எடுத்திருக்கேன். இதில் ஒரு 1/2 ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்து நல்லா தடவி விட்டுக்கலாம். நீங்கள் பிளேட்டில் வேணாலும் வச்சுக்கலாம். உங்கள்கிட்ட என்ன பிளேட் இருக்கோ அதில் வேணாலும் வச்சுக்கலாம். இப்போ நம்ம வெண்ணெயை நல்லா தடவி விட்டுக்கலாம். இப்போ நம்ம வெண்ணெய் நல்லா தடவியாச்சு. இதில் நம்ம தேய்ச்சி வச்ச மாவை எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு மொத்தமாக இருந்தால் போதும். இதை விட மெலிசாகவும் வேணாம், ரொம்ப மொத்தமாகவும் வேணாம். மொத்தமாக இருந்ததுன்னா நமக்கு வந்து சீக்கிரம் வேகாது. இந்த அளவு தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை நம்ம ட்ரேயில் வச்சுக்கலாம். இதை வச்சு விட்டு நல்லா சைடு ஓரத்தில் இந்த மாதிரி நல்லா அழுத்தி விட்டுருங்க விரலால். இப்போ ஒரு ஃபோர்க் எடுத்து இந்த மாதிரி ரஃப்பாக குத்தி விடுங்க. லைட்டாக எல்லா இடத்துலையும் குத்தி விடுங்க. இப்போ நல்லா குத்தியாச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச பீஸா சாஸை ஒரு 3 ஸ்பூன் அப்ளை பண்ணிக்கலாம். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. உங்களுக்கு சாஸ் டேஸ்ட் ரொம்ப பிடிக்குன்னா இன்னும் 1 ஸ்பூன் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா தடவியாச்சு. இதில் நம்ம ரெடி பண்ணி வச்ச ஒயிட் சாஸ் ஒரு 3லேருந்து 4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா பரப்பி விட்டுறலாம் நம்ம. இப்போ நல்லா தடவியாச்சு. இப்போ இதில் நான் கேப்சிகமை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதை உங்களுக்கு எந்த மாதிரி மாடலில் எந்த மாதிரி டிசைனில் பிடிக்குமோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க. வெங்காயம் இப்போ ஒரு கொஞ்சம் வெங்காயத்தை இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் நம்ம வச்சுக்கலாம். கொஞ்சம் ஸ்வீட் கார்ன் எடுத்து வச்சுருக்கேன். இதை நல்லா தூவி விட்டுக்கலாம். ஸ்வீட் கார்ன் இல்லைன்னா பரவாயில்ல, நீங்கள் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. இப்போ இதோட தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் அங்கங்கே சேர்த்துக்கலாம் நம்ம. இப்போ நம்ம எல்லா காயும் சேர்த்தாச்சு. இதோட ஒரு 1/2 ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸை நல்லா தூவி விட்டுக்கலாம். உங்கள்கிட்ட ஆரிகானோ இருந்துச்சுன்னா நீங்கள் ஆரிகானோ தூவிக்கலாம். நான் இன்றைக்கி ஆரிகானோ சேர்க்கலை. இப்போ நமக்கு 10 நிமிஷம் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். உப்பு நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இதில் நம்ம ரெடி பண்ணி வச்ச பீஸா பேனை வச்சுக்கலாம். இதை ஒரு மூடி போட்டு மீடியம் ஃப்ளேம்லேருந்து 20லேருந்து 25 நிமிஷம் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். இப்போ 25 நிமிஷம் ஆகிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நம்ம பீஸா நல்லா யம்மியாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது வெந்துருச்சான்னு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபோர்க்கை வச்சு லைட்டாக தூக்கி விட்டு பாருங்கள். நல்லா ஒட்டாத வந்துருச்சுன்னா நமக்கு பீஸா வெந்துருச்சுன்னு அர்த்தம்.
இதை நம்ம நார்மலாக எடுத்து ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு கரண்டி ஏதாவது ஒன்று வச்சு எடுத்து மாற்றிக்கோங்க. பாருங்கள், நம்ம பீஸா வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அடியிலையும் நல்லா வெந்திருக்கு, ரொம்ப காந்தலை, சூப்பராக வெந்திருக்கு. இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். நான் ஒரு நைஃப் வச்சு தான் இன்றைக்கி கட் பண்ண போகிறேன். நம்ம ப்ளஸ் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்கள்கிட்ட பீஸா கட்டர் இருந்துச்சுன்னா நீங்கள் பீஸா கட்டர் வச்சு கட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட பீஸா ரெடி ஆகிடுச்சு. பார்க்கவே நல்லா எம்மியாக சூப்பராக ஜூஸியாக ரெடி ஆகிடுச்சு. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய திங்ஸை வச்சு நல்லா ஈஸியாக நல்லா டேஸ்டியாக பாருங்கள், ஜூஸியான பீஸா வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட் ஒரு நல்ல ரெசிபியில் உங்களை பார்க்குறது வரைக்கும் பாய்.